ஏன் குட்டி ஜப்பான் சுறுசுறுப்பாக இரவும் பகலும் இயங்கக்கூடிய நகரமாக சிவகாசி மாறியது? ஆமாம், பட்டாசு தொழிலாளர்கள் தான் சிவகாசியோட மூலதனம். ஒவ்வொரு காலையிலையும் சிவகாசியோட வறண்ட நிலப்பரப்புக்கு மேலே சூரியன் உதிக்கும் போது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த துடிப்பான நகரத்தோட விளிம்புகளில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாம் வெடிக்கிற ஒவ்வொரு வெடிகள்லையும் இந்த தொழிலாளர்களுடைய ரேகை பதிஞ்சிருக்கு. சரி, பண்டிகை நாட்களில் நம்மளை மகிழ்விக்கிற பட்டாசுகளை உற்பத்தி செய்கிற தொழிலாளர்களுடைய தீபாவளி எப்படி இருக்கு? இன்னைக்கு தீபாவளி நாள். நாங்கள் போன இடம் செல்லநாயக்கம்பட்டி. இங்கே ஆயிரக்கணக்கான பட்டாசு உற்பத்தி தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்க வந்தப்போ அதிர்ச்சி அளிக்கிற விதமாக ஊரே அமைதியாக இருந்தது. என்ன காரணமாக இருக்கும்னு ஒரு சிலர்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தோம். சம்பளம் வாங்கினீங்க, தீபாவளி தான் பட்டாசு தொழிலாளி சந்தோஷமாக கொண்டாடுறாங்களா? ஏன் போடுறாங்களா? வேலையால் எப்படி போட தருவாங்க? தீபாவளிக்கு இதுதான் தீபாவளி, தண்ணி கூட தூக்கி திரியிறோம்ல, தான் தீபாவளி. கடன்லையே தான் லைஃப் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ தீபாவளி கடன் வாங்குறீங்க, அது பொங்கலுக்குள்ளே கட்டி முடிச்சிருவீங்களா? பொங்கலுக்குள்ளன்னா கொஞ்சம் கட்டியிருப்போம், கொஞ்சம் கட்டாமல் இருக்கும். இப்போ அடுத்து பொங்கலுக்கு கடன் வாங்குவீங்க, அடுத்த தீபாவளிக்குள்ளே கட்டி முடிச்சிருவீங்களா? அப்படித்தான் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. இப்போ நீங்கள் வருஷம் பூரா தினமும் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு சேமிப்புன்னு எதுவும் இருக்காதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை.